வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், வந்து பாருங்கள், என் அன்னையை பாருங்கள், வந்து பாருங்கள், என் அன்னையை பாருங்கள். அரசே, பார்த்தீர்களா? அமைச்சரே, நீங்களும் பாருங்கள், அனைவரும் பாருங்கள், காற்றிலே அசைந்தாலும் என் அன்னையின் கருங்கூந்தலை பாருங்கள். பூசாரி, குற்றத்தை புரிந்து விட்டதல்லாது அதை மறைக்க பொய்யை புகன்று இப்போது பித்து பிடித்தவர் போல் ஏதேதோ பிதற்றுகின்றேன். நானா பிதற்றுகிறேன்? அரசே, நன்றாக பாருங்கள். கோலாகலமாக வைத்திருக்கும் அன்னை பரமேஸ்வரியை பாருங்கள். தங்கள் கண் முன்னால் கழிப்புடன் அமர்ந்திருக்கும் அன்னையின் கருள் கூந்தலை பாருங்கள். இன்னுமா தெரியவில்லை? இருப்பதை இல்லை என்று சொல்லும் உங்களுக்கு தான் பித்து பிடித்து விட்டது. நீங்கள் தான் பிதற்றுகின்றீர்கள். பூசாரி, வீணாக விதண்டாவாதம் செய்து விபரீதத்திற்கு ஆளாகாதே. மரியாதையாக உண்மையை கூறிவிடு. அமைச்சரே, உண்மையை பேசுவதோ பேச வைப்பதோ பெரிதல்ல, அதை நம்ப வைப்பதுதான் கடினம். நிறுத்து. அமைச்சருக்கு அறிவு புகட்டுகின்றாயா? இல்லை இல்லை, நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையே என்றுதான் தவியாய் தவிக்கிறேன். பூசாரி, நாங்கள் ஒன்றும் குருடர்கள் அல்ல. எங்களுக்கும் கண்கள் இருக்கின்றன. வெறும் கண்கள் இருந்தால் மட்டும் போதாது, அன்னையின் அருளும் வேண்டும். உங்களுடைய ஊனக்கண்களால் உமையவளை காண முடியவில்லை என்றால் உண்மை பொய்யாகி விடுமா என்ன? அப்படி என்றால் நீர் ஞானக்கண்ணோடு தான் அன்னையை பார்க்கின்றீரோ? அமைச்சரே, அதில் சந்தேகம் வேறா? ஏய், இவனுடைய ஊனக்கண்களை ஈட்டியால் குத்தி அழித்து விடுங்கள். அமைச்சரே, என் நிலையில் உள்ள ஒருவனுக்கு தீர்ப்பளிக்க கண்ணும் காதும் மட்டும் போதாது, பண்பும் பக்தியும் தேவை. அரசே, ஒருவன் முன்னோக்கி விரைந்து வந்து தாண்டி குதிக்க வேண்டும் என்றால் சற்று பின்னோக்கி போகத்தான் வேண்டும். இப்போது அதே நிலைதான் எனக்கும். உங்கள் அறியாமைக்காக உண்மையை பலியிட பார்க்கின்றீர்களே, நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள். அன்பினால் காண வேண்டியதை ஹிம்சையால் காண முயல்கின்றீர்களே, அதற்காக நான் அனுதாபப்படுகின்றேன். குத்துங்கள் அவன் கண்களை. இப்போதாவது உண்மையை கூறிவிடு, இல்லையே மேலும் சித்திரவதை செய்யப்படுவார். அறியாமை உள்ளம் படைத்தவர்களுக்கு இதை விட வேறு என்ன தெரியும்? உண்மையை காண்பதும் அன்னையை காண்பதும் சித்திரவதையாக முடியாது. அமைச்சரே, இப்போது கூட என் கண்களுக்கு என் அன்னை தெரிகின்றாள். என் அன்னையே, ஆனந்தத்தின் எல்லையே, உன்னை காண முடியாத இவர்கள் என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் செய்தியை பாரம்மா. எனக்கு அழைக்கும் காட்சியை இவர்களுக்கும் தந்து அருளக்கூடாதா? பொய்யென்று வாதிக்கும் இவர்களுக்கு கருணை கூர்ந்து காட்சி தந்து மெய்யென்று உணர்த்தி எனது சொல்லையும் உனது அருளையும் நிலைநாட்டு தாயே. ஜெகதீஸ்வரி, அருள் கொண்டு வா, மலர் கூந்தலின் மனம் கொண்டு வா, மகனுக்கு 2 கண் கொண்டு வா, உன்னைத்தான் பார்த்தேன் கண்களிலே, உன்னைத்தான் பார்த்தேன் கண்களிலே, உன்னைத்தானே நினைத்தேன் நான் உள்ளத்திலே அம்மா, உன்னைத்தான் பார்த்தேன் கண்களிலே, உன்னைத்தானே நினைத்தேன் நான் உள்ளத்திலே அம்மா, உன்னைத்தான் பார்த்தேன் கண்களிலே. கார்த்திகை பிறை போலே பூமுகம் கண்டேன், கால்வரை விளையாடும் உங்களை கண்டேன், சாத்திய மாலை உனக்கில்லையோ அம்மா, சாத்திய மாலை உனக்கில்லையோ அம்மா, தாயே சம்பவம் நினைவில்லையோ, தாயே சம்பவம் நினைவில்லையோ,
பார்த்தேன் கண்களிலே. அம்பிகை வந்ததென்ன பொய்யா மெய்யா, அன்புடன் அழைத்ததென்ன பொய்யா மெய்யா, கண்களில் கண்டதென்ன பொய்யா மெய்யா, கால்களில் வீழ்ந்ததென்ன பொய்யா மெய்யா, போடுவிட்டு கீழிறங்கும் மேகம் என்ற கூந்தலுக்கு மாலையிட்டு பார்த்ததென்ன பொய்யா மெய்யா, மாலை கொண்ட தேவி உந்தன் வாசமுள்ள கூந்தல் ஒன்று மாலையுடன் வந்ததென்ன பொய்யா மெய்யா, பொய்யா மெய்யா, பொய்யா மெய்யா. உன்னைத்தான் பார்த்தேன் கண்களிலே, உன்னைத்தானே நினைத்தேன் நான் உள்ளத்திலே அம்மா, உன்னைத்தான் பார்த்தேன் கண்களிலே. அன்னையே, என் ஒருவனுக்காக அனைவருக்கும் காட்சி தந்த அருளிய அகிலாண்ட ஈஸ்வரியே, எத்தனை குற்றங்கள் புரிந்தாலும் ஐயோ மகனே நீ தீய வழியில் செல்கின்றாயே என்று வேதனைப்படுகின்ற உள்ளம் உன் ஒருத்திக்குத்தான் உண்டு என்பதை உலகமறிய செய்த உமாதேவியே, சமயத்துக்கு வந்து உதவிய சமயபுர தாயே, என்னே உன் பெருமை, என்னே உன் மகிமை. அரசே, அன்னையை கண்டீர்களா? அழகபாரத்தை பார்த்தீர்களா? ஆனந்தம் எய்தினீர்களா? பக்தியின் இருப்பிடமாகிய தங்களுக்கும் பாவத்தின் பிறப்பிடமாகிய எங்களுக்கும் சமநிலையில் காட்சி தந்த சக்தி தேவியின் அருட்செல்வமே, பல வருடங்கள் தவம் இருந்தாலும் காண முடியாத தேவியே, எங்களுக்கு காட்டி அருளிய கருணை கடலே, நாங்கள் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். அரசே, அமைச்சரே, என்ன இது? நம் அனைவரையுமே அன்னை ஆட்கொண்டு விட்டார். முதுகு வளைந்து கொடுத்தால் பாரத்தை சுமக்கலாம், மனம் வளைந்து கொடுத்தால் பக்தியை சுமக்கலாம். சக்தி தேவியை உள்ள தூய்மையோடு யார் துதித்தாலும் கோரியதை கொடுப்பார், தீரா துயரையும் தீர்த்து வைப்பார். பக்தர்களுக்காக அவள் செய்த திருவிளையாடலை எத்தனை முறை கூறினாலும் திகட்டவே திகட்டார். எல்லையற்ற அவள் மகிமையை நான் எடுத்துக் கூறுகிறேன், அக தூய்மையோடு கேளுங்கள். அண்டி மண்டலத்தில் சக்தியின் பக்தராக தேவிதாசர் என்று ஒருவர் இருந்தார். உன் நாமத்தையே உணவாக கொண்டு எழுத்தறிவித்து பிழைக்கும் இவ்வேளை இனி எவ்வாறு ஓய்வேன்? ஏடும் எழுத்தாடியும் பிடித்து பிழைக்கும் புலவர் யாவரும் இந்நாட்டின் ஆஸ்தான புலவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 50 பொற்காசுகளை வரியாக செலுத்த வேண்டும். வரி செலுத்தவும் வகையில்லை, ஆஸ்தான புலவரை வெல்லவும் துணிவில்லை. இந்நிலையில் ஒன்று, இந்நாட்டை துறக்க வேண்டும், இன்றேல் இவ்வுயிரை துறக்க வேண்டும். இதில் எது உனது விருப்பமோ நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். தாயே, நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். மீனாட்சி அம்மையே, நீயே கதி, நீயே கதி. குமர், அருகில் வா. என்ன தாயே? குமரா, நீ சென்று தேவிதாசனின் குருகுலத்தில் சேர்ந்து பாண்டிய மன்னனின் ஆஸ்தான புலவனான வித்வஜன கோலாகலன் என்னும் கொடியவனின் அகம்பாவத்தை அடக்கி தேவிதாசனின் தமிழ் புலமையை ஓங்கச் செய்து திருவருள் புரிந்து திரும்புவாயாக. அவ்வாறே அண்ணே. சென்று வா மைந்தா.
உங்கள் அனைவருக்கும் நல்வழியை கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படி செய்யன அறிவுரை வழங்குபவள் அன்னை. அதை போன்றே வேதம் என்ற தாயும் நமக்கு நல்வழியை புகட்டு நம் எல்லோரையும் காப்பாற்றுகிறாள். ஆசைதான் துன்பம், அது ஒளிந்தால்தான் இன்பம். ஆசையின்றி எவனொருவன் இறைவனை பூசிக்கிறானோ அவனே இறைவனை அடைகிறான். வணக்கம் குருதேவா. யாரப்பானே? என் பெயர் முருகன், ஊர் திருப்பரங்குன்றம். தாய் பெயர் மீனாட்சி, தந்தை பெயர் சொக்கநாதன். ஆஹா, எத்துணை பொருத்தமான பெயர்கள். இத்துணை காலம் குருகுல வாசமே இல்லாமல் காலத்தை கடத்திவிட்ட என்னை என் அன்னை தங்கள் பெருமையையும் புலமையையும் கூறி தங்களிடம் அனுப்பி வைத்தாள். ஆனால் காணிக்கை ஏதும் கொடுத்து அனுப்பவில்லை. கல்விக்கு காணிக்கை அதை கற்பதுதான் முருகா. ஆமா, கையில ஏதோ சுவடி வைத்திருக்கிறாயே, அது என்ன சுவடி அப்பா? நானே சுயமாக கற்றதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியா? எங்க இப்படி கொடு பார்க்கலாம். படை நடுங்க வைக்கும் பாம்பை படமெடுத்து ஆட வைக்கும் பாம்பாட்டி, யானையை அடக்கி வளர்க்கும் யானைப்பாகன், தாங்க முடியாத வரியை விதித்து குடிமக்களை வாட்டும் அரசன், இவர்கள் அனைவரும் தானாகவே அழிபவர்கள். ஆஹா, அற்புதம், அமோகம். முருகா, நீ எனக்கு மாணவனாக இருக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்றி குருதேவா. அனைத்தும் தேவியின் அருள். அமர் முருகா, அமர். இன்று முதல் நீதான் இந்த குருகுலத்தின் தலைமை மாணவன். குருதேவா, பூஜைக்கு யாவும் சித்தம் செய்துவிட்டேன். நல்லது முருகா, நீ சுயமாக கற்றுணர்ந்த பாடத்தை மற்ற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடு. அப்படியே குரு. நான் தேவியின் பூஜையை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். ஓம் சக்தி. எதற்காக கேட்கின்றீர்? நீ யாரை கேட்பதற்கு? நானா? நீ யாரை தேடி வந்தாயோ அவருடைய தலைமை மாணவன் நான். ஓஹோ, அப்படியா? உனது குரு எமது ஆஸ்தான புலவருக்கு வரி செலுத்த வேண்டும். புலவருக்கு வரியா? அது எதற்காக? எங்கள் புலவர் சகல பண்டிதருக்கும் தலைமையானவர், புலமை மிகுந்தவர். ஆதலால் ஏடும் எழுத்தாணியும் பிடித்து எழுத்தால் பிழைக்கும் அத்தனை பண்டிதர்களும் எமது புலவருக்கு வரி செலுத்தியாக வேண்டும். ஓஹோ, கல்விக்கும் வரியா? நாட்டையாளும் மன்னனுக்குத்தான் வரி செலுத்துகிறோம் என்றால் எழுத்தையாளும் புலவனுக்கும் வரி செலுத்த வேண்டுமோ? ஆம். கொடுக்க மறுத்தால்? மறுப்பவர் எவரானாலும் எமது அரசவைக்கு வந்து எமது புலவரை கல்வி கேள்விகளில் வெல்ல வேண்டும். வென்றுவிட்டால்? வென்றவர் ஆஸ்தான புலவராக அரசவையில் பதவியேற்கலாம். நன்று, நாளையே யாம் அரசவைக்கு வருவோம். உங்கள் ஆத்தான புலவரை வெல்லுவோம். நீயா எமது ஆஸ்தான புலவரை எதிர்த்து வெல்லப் போகிறாய்? ஆம், எங்கள் குருநாதரோடு சமமாக அமர்ந்து வாதாட உங்கள் ஆத்தான புலவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் முதலில் எம்மை வெல்லட்டும். முருகா, ஆஸ்தான புலவரை அவமதிக்காது. அது அரசையே அவமதித்தது போலாகும். குருதேவா, தாங்கள் வணங்கும் தேவி மீதானை என்னை தடுக்காது. இனி நீ செல்லலாம். மீண்டும் சந்திப்பு நாளை அரசவையில். அமைச்சரே, நமது ஆத்தான புலவரை இகழ்ந்து அவருக்கு வரி செலுத்த மறுத்த குருகுல மாணவன் வந்துள்ளானா? அரசே, இதோ இங்கிருக்கிறேன். சுண்டு விரல் உரலாக மாறி வந்திருக்கிறது. உரல் எப்படியாக மாறப்போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரம்பமாகலாமே.
சிறுவனே, நீ அறிவுடைய இருக்கிறாயா? அதை பார்த்தாவது இருக்கிறாயா? உனக்கு எழுத்து கூட்ட தெரியுமா? உன் பெயரை விழையில்லாமல் எழுதுவையா? ஓய் முதியவரே, உமக்கு தெரியாததை எமக்கும் தெரியாதென நினையாது. சிறுவன் பெரியவன் என்ற பேதத்துக்கே இங்கு இடமில்லை. புலமை அறிவை பொறுத்தது, வயதை பொறுத்ததல்ல. உம்மால் முடிந்தால் கேள்வி கணைகளை தொடுத்து எம்மை வீழ்த்துங்கள். இன்றே இங்கிருந்து ஓடுங்கள். எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் வந்தது? உன்னை வெல்லலாம், தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். மன்னனாயினும் கவிதை மன்னனாயினும் அவன் மாறி நிற்கும் திருவனிடம் பணிவதும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது? அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது? அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது? கல்வியால வளர்ந்தவர் ஞானமும் உண்டு, ஈசன் கருணையால பிறந்தவர் கவிதையும் உண்டு. தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம். சிறுவனே, கவிதைக்கு சொற்கள் முக்கியமா, பொருள் முக்கியமா? பெரியவனே, புகழ்கிறேன் கேள். சொல்லின் உடலுக்குள் பொருள் என்னும் உயிரை தொகுப்பது கவியாகும். பொருள் இல்லை என்றால், வெறும் சொல் மட்டும் இருந்தால், பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும், இறந்தவன் உடலாகும். கை கண்ட சித்து கல்லிலும் போடு கடவுளை செய்கின்றான். அந்த கலையறியாதவர் கடவுளை கூட கல்லான் இருக்கின்றான். கல்லன கிடப்பது சொல்லாகும், அதில் கடவுளை வடிப்பது பொருளாகும். சொல்லும் பொருளும் இணைந்து வந்தால் தான் சுவையுள்ள கவிதை உருவாகும், சுவையுள்ள கவிதை உருவாகும். சொல்லெனும் உடலுக்குள் பொருள் என்னும் உயிரை தொகுப்பது கவியாகும். பொருள் இல்லை என்றால் பெரும் சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும், இறந்தவன் உடலாகும். சிறு பயலே, இறைவன் படைப்பில் ஒருவன் ஏழையாகவும் மற்றொருவன் பணக்காரனாகவும் படைக்கப்படுவது ஏன்? பெரிய பயலே, நவிழ்கிறேன் கேள். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன். பூமியை படைத்தவன் இறைவன், அதில் வேலியை போட்டவன் மனிதன். பலத்தை படைத்தான் இறைவன், அதை குவித்துக் கொண்டான் ஒரு மனிதன். இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதினில் பழியா. இது ஆதிக்கக்காரர்கள் வழியா, இதில் ஆண்டவன் மீதினில் பழியா. பூமியை படைத்தவன் இறைவன், சாதிக்கும் மனிதன் பொறுப்பு, ஏற்ற தாழ்வுக்கும் மனிதன் பொறுப்பு. சாதிக்கும் மனிதன் பொறுப்பு, ஏற்ற தாழ்வுக்கும் மனிதன் பொறுப்பு. இது கடவுளின் பங்கு கருப்பு என்று கனல் போல் எரியுது நெருப்பு. அந்த நெருப்பின் நிறந்தான் சிவப்பு. இதை கேட்டதும் உனக்கு திகைப்பு. அரசே, இப்போது நான் கேட்கப் போகும் கேள்வியால் பயன் பஞ்சாய் பறந்தோடப் போகிறான். அடாத்மனே, எங்கே இதற்கு விடை கொடு பார்க்கலாம்? கலியுகத்தின் முடிவே எப்போது என்று உன்னால் கூற முடியுமா? அட சொற்பனே, சொல்கிறேன் கேள். அறிவுடைய மனிதர்களும் அகந்தையனும் தேரேறி ஆதிக்கம் செய்யும் நேரம். அன்புடைய நங்கையரும் அகமுடைய நாயகனை அடிமை போல் எண்ணும் நேரம். கரையுடைய நெஞ்சினரும் திறனுடைய கவிஞர்களை காலால் உடைக்கும் நேரம். கடற்கரை மேல்தெருகி காற்று புயலாகவும் கலியுகம் முடியும் நேரம். தருமனரி பொய்த்தன காய குலமாடுவது